மோட்டார் வாகன சட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய அளவில் ஒரு நாள் பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் முக்கிய தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன. ஆனாலும் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குகின்றன. லாரி மற்றும் ஆட்டோக்கள் அதிக அளவில் இயங்காது என்று கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, நீங்க சொல்லுங்க, இப்ப என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடக்குது? இந்த வேலைநிறுத்த போராட்டத்துல மத்திய அரசு ஊழியர்கள் பங்கேற்றிருக்காங்க. இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு? மத்திய அரசு ஊழியர்கள் அதே போன்று வாகனங்கள் சார்ந்தவர்கள், அதாவது வாடகை வாகனம் ஓட்டுபவர்கள், இவர்கள் தான் முக்கியமாக இந்த போராட்ட களத்தில் இன்று இறங்கி இருக்கிறார்கள். ஊழியர்கள் தரப்பில் மத்திய அரசு கொண்டு வர இருக்கின்ற புதிய சட்டங்களை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்நிய நேரடி முதலீடு உள்ளிட்ட பிரச்சனைகள், மொத்த பிரச்சனைகளையும் தற்பொழுது இருக்கக்கூடியவற்றை சீர் செய்ய வேண்டும் என ஏற்கனவே 3 முறை மத்திய தொழிற்சங்கங்கள் பேச்சு நடத்தின. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து இன்று இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு சார்ந்து பார்த்தோம் என்றால் வங்கிகளை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். அதே போன்று வங்கிகள், அதே போன்று LIC உள்ளிட்ட இன்சூரன்ஸ் துறை, அதை சார்ந்தவர்களும் இன்று பெருமளவில் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதால் இந்த 2 செக்டர்களிலும் பெரிய பாதிப்புகள் இருக்கலாம் என்று தெரிகிறது. மற்றபடி தமிழகத்தில் இந்த சாலை பாதுகாப்பு மசோதா 2015 அதை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மற்ற தொழிற்சங்கங்களும் இன்று போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றன. அதனுடன் சேர்த்து தமிழக அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் ஆவின், அதே போன்று மாநகராட்சி ஊழியர்கள், அது மட்டுமின்றி அனைத்து தமிழக அரசு ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். சுமார் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் இந்த தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். இன்று 10 மணிக்கு மேல் வேலை நேரம் துவங்கும் என்பதால் பாதிப்புகள் குறித்து முழுமையாக தெரிய வரும். பிரவீன். ராஜா, போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பேருந்து, லாரி, ஆட்டோ இதோட பயன் எப்படி இருக்குது? இது வேலை நிறுத்தினால என்ன பாதிப்பு இருக்கு? போக்குவரத்து தொழிற்சங்கங்களை பொறுத்தவரை 11 தொழிற்சங்கங்கள், தோமுசா, CITU, AITUC உள்ளிட்ட 11 தொழிற்சங்கங்கள் இன்று இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருப்பினும் பேருந்து போக்குவரத்தை பொறுத்தவரை சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய 30 டெப்போக்களிலும் இருந்து வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அண்ணா தொழிற்சங்கம் அதே போன்று தற்காலிக பணியாளர்களை வைத்து மாநகர போக்குவரத்து துறையானது தற்பொழுது முழுமையான போக்குவரத்தை கொடுத்து வருகிறார்கள். அதே போன்று மற்ற ஆட்டோ உள்ளிட்ட இன்று பார்த்தோமே என்றால் பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கூடுமான அளவு போக்குவரத்தில் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் செல்கிறது. நாம் முக்கிய சாலையான அடையாறில் இருக்கிறோம். அந்த சாலையை பொறுத்தவரை இன்று எந்தவிதமான பாதிப்பும் இன்றி போக்குவரத்தானது சீராக நடைபெற்று வருகிறது. இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அந்த சாலை பாதுகாப்பு மசோதா 2015 கொண்டுவரப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் அந்த வாடகை வாகன உரிமையாளர்கள், இலகுரக வாகன உரிமையாளர்கள், லாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இன்றைய போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் கணிசமான அளவு மற்றவர்கள் வாகனங்களை இயக்குவதால் பெரிய அளவிலான பாதிப்புகளை பார்க்க முடியவில்லை. ஆட்டோக்களை பொறுத்த வரைக்கும் CITU உள்ளிட்ட முக்கியமான தொழிற்சங்கங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் களமிறங்கி இருப்பதால் இன்று காலையில் சற்று குறைவான ஆட்டோக்கள் இயக்கப்படுகின்றன. மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை. அதே போன்று பள்ளி குழந்தைகள் ஏற்றி செல்லக்கூடிய ஆட்டோக்கள், வாகனங்கள் இவையெல்லாம் இன்று காலை சீராகவே சென்றதால் பெரிய அளவிலான பாதிப்பு, அதாவது சாலை போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படவில்லை. இவர்களுக்கு ஆதரவாக அந்த சாலை பாதுகாப்பு மசோதாவால் பாதிக்கப்படுவோம் என்று வாகன பழுது நீக்குவோர் சங்கம் சார்பாகவும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. தொடர்ச்சியாக மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்கள், அதே போன்று போக்குவரத்து துறையை சார்ந்த பல்வேறு தொழிலாளர் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் பல்வேறு இடங்களில் சென்னையில் இன்று போராட்டத்தை நடத்த இருக்கின்றன. பிரவீன். நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தம் காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள ப்ரீபெய்ட் கார் மற்றும் ஆட்டோக்கள் இயங்காததால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், நீங்க சொல்லுங்க, இப்ப ப்ரீபெய்ட் கார் மற்றும் ஆட்டோக்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதனால பயணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? பொது வேலை நிறுத்தத்தின் எதிரொலியாக சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ப்ரீபெய்டு ஆட்டோ சேவையும் அதே போல் ப்ரீபெய்டு டாக்ஸி சேவையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 350 ஆட்டோக்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ப்ரீபெய்டு ஆட்டோக்கள் இயக்கப்படுவது வழக்கம். அதே போல் 70 டாக்ஸிகள் நாள்தோறும் இயக்கப்படுவது வழக்கம். பொது வேலை நிறுத்தத்தின் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் யாரும் வேலைக்கு வராத காரணமாக பொதுமக்கள் தங்களுடைய இடத்துக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது.
குறிப்பாக வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய ஆட்டோக்கள் இயக்க முன் வந்தாலும் தொழில் சங்கங்கள் தங்களுடைய ஆட்டோக்களை அடித்து நொறுக்குவார்கள், எங்களுடைய உடைமைகள் பாதிக்கப்படும், அதுபோல் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று அச்சத்தின் காரணமாக காலை முதல் யாரும் ஆட்டோ சேவையை வந்து மேற்கொள்ளவில்லை. இதன் காரணமாக 350 ஆட்டோக்களுக்கு வெறும் 25 ஆட்டோக்கள் மட்டும்தான் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கின்றன. அந்த ஆட்டோக்களை பயன்படுத்தி பயணிகள் வந்து அவங்க இல்லத்துக்கு செல்வதற்கான முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கின்றனர். முற்றிலுமாக ஆட்டோ சேவை இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. டாக்ஸி சேவை எடுத்துக்கொண்டால் 70 டாக்ஸிகள் நாள்தோறும் இயக்கப்படும். இருந்தபோதும் ஓட்டுநர்கள் வந்து டாக்ஸி ஓட்டுநர்களும் தங்களுடைய கார்கள் வந்து சேதப்படுத்தப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக காலை முதல் பணிக்கு வரவில்லை. இதன் காரணமாக பயணிகள் தங்களுடைய இல்லத்துக்கு வந்து டாக்ஸி மூலமாகவோ ஆட்டோ மூலமாகவோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பல்வேறு சங்கங்களிலும் அமைப்புகள் சார்பாக இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காவல்துறையும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக ஒரு 11 மணி அளவில் ரயில் மறியல் போராட்டங்களும் நடைபெறும் என்று சங்கங்களின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பேருந்துகளை பயன்படுத்தி பயணிகள் தங்களுடைய இல்லங்களுக்கு தேவையான இடங்களுக்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். டாக்ஸி சேவையும் ஆட்டோ சேவையும் இல்லாத காரணமாக பயணிகள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றனர். இப்போ ப்ரீபெய்டு கார் மற்றும் டாக்ஸி இதோட சேவைகள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ மக்களுக்கு இருக்க ஒரே வழி பேருந்துகள் மூலமாக போகிறதா? பேருந்துகளோட இயக்கம் வழக்கமான நிலையில் இருக்கா, சீராக இருக்கிறதா? பேருந்து எடுத்துக்கொண்டால் சென்னையில் வந்து வழக்கமான பேருந்துகள் சேவை இயக்குவதற்காக போக்குவரத்துறையும் காலை முதலே முழுவீச்சில் ஈடுபட்டு அந்த சேவைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. தோமுசா உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் மத்திய தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய இந்த பொது வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய சங்கத்தினுடைய ஓட்டுநர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். அவருக்கு மாற்றாக போக்குவரத்து தற்காலிக ஊர்களை பயன்படுத்தி காலை முதலே வந்து போக்குவரத்து சேவைக்காக பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பேருந்துகளுடைய சேவை வந்து வழக்கமாக இருக்கிறது. எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. தொடர்ந்து காவல்துறையும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காலை முதல் பல்லவன் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் சேவைக்காக சென்று இருக்கின்றன. அதே போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணிமனையிலும் இந்த பேருந்துகளும் தங்களுடைய சேவைகள் வந்து காலை முதலே தொடங்கி இருக்கின்றன. இதன் காரணமாக பயணிகள் பேருந்துகள் சேவைகளை மட்டும் நின்று பயன்படுத்தி தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆட்டோக்கள் சேவையோ அல்லது டாக்ஸி உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக ரயில் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் தங்களுடைய இடங்களுக்கு செல்லக்கூடிய நடவடிக்கைகளில் பயணிகள் வந்து ஈடுபட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக பார்க்கும்போது காவல்துறை தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளுக்கும் ரயில் நிலையங்களுக்கும் ரயில்கள் சேவைக்கும் இதன் காரணமாக வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த பொது வேலை நிறுத்தம் அதாவது பயணிகளை வந்து பெருமளவு பாதிக்கலைன்னு சொல்லலாம். ஒரு சில பயணிகள் வந்து இந்த ஆட்டோக்களையும் டாக்ஸிகளையும் பயன்படுத்தக்கூடிய பயணிகள் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றன. மொத்த சேவையும் பாதிக்கப்படவில்லைன்னு சொல்லலாம். திருச்சியில் பேருந்துகள், கார்கள் மற்றும் ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்குகின்றன. கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என்று கூறுகிறார் திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். அவரிடம் கேட்கலாம். விஜயகோபால், நீங்க சொல்லுங்க, இந்த வேலை நிறுத்தத்தினால திருச்சியில எந்த மாதிரியான நிலை காணப்படுது? இப்போ பேருந்துகள், ஆட்டோக்கள்லாம் இயங்கப்படுறதா சொல்லப்படுது. இந்த நிலையில வங்கி சேவைகள் எப்படி இருக்கு? திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த அகில இந்திய தொழிற்சங்கங்கள் நடத்தும் வேலை நிறுத்தத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை எவ்விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்றே சொல்லலாம். ஏனென்று கேட்டால் இங்கு வழக்கம் போலவே பேருந்துகள் அனைத்தும் இயங்குகின்றன. குறிப்பாக தனியார் பேருந்துகள் உட்பட அனைத்து டவுன் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான முயற்சிகளை போக்குவரத்து அதிகாரிகள் தொடர்ச்சியாக செய்து வந்ததால் இன்று காலை போக்குவரத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. அதைத் தொடர்ந்து பார்த்தோமானால் ரயில் போக்குவரத்தை பொறுத்தவரை இந்த வேலை நிறுத்தத்திற்கு ரயில்வே ஊழியர்கள், SRMU உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை சேர்ந்த ரயில்வே ஊழியர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் தங்களது ஒரு 50% ஊழியர்கள் வேலை மட்டும் நிறுத்திவிட்டு ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபடவிருக்கின்றனர். இது தற்பொழுது பொன்மலை ஆர்மரி கேட், அதாவது பொன்மலை பணிமனையில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களது வேலையை புறக்கணித்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல சொல்ல வேண்டுமென்றால் திருச்சியின் முக்கியமான மத்திய நவரத்ன நிறுவனங்கள் ஒன்றான BHEL பாரத மிகுமின் நிலையம், அங்கு 80% ஊழியர்கள் இன்று வேலையை புறக்கணித்திருக்கின்றனர். இதனால் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல OFT மத்திய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான
துப்பாக்கி தொழிற்சாலை எனப்படும் ஓஎஃப்டி மற்றும் HAPP கனரக உலோக ஊடுருவி தொழிற்சாலை அங்கும் வந்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல தற்பொழுது திருச்சி மாநகரில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த வங்கி சேவைகள். வங்கி சேவையை பொறுத்தவரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் அந்த தொழிற்சங்கங்கள் மட்டும் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை. மற்ற அனைத்து வங்கிகளும் பூட்டப்பட்டிருக்கின்றன. இதனால் இன்று மட்டுமே இந்த திருச்சி மத்திய மண்டலத்தை பொறுத்தவரை 1 கோடி அளவிற்கு பண பரிவர்த்தனை அந்த பண பரிவர்த்தனை மற்றும் வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பொதுமக்களை பொறுத்தவரை இந்த வங்கி சேவை தவிர்த்த மற்ற எந்த சேவையிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை. ஆட்டோக்களை பொறுத்தவரை 50% ஆட்டோக்கள் திருச்சியில் இயங்கவில்லை. ஏனென்றால் CIT உள்ளிட்ட முக்கியமான சங்கங்கள் ஆட்டோ ஓட்டுநராக இருப்பதால் இந்த ஆட்டோ வேலைநிறுத்தம் என்பது இங்கே வெற்றிகரமாக நடந்து வருகிறது. இதனால் வந்து இந்த ரயில் நிலையம், மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஆட்டோவில் செல்ல வேண்டியவர்கள் மட்டும் செல்ல முடியாத அவதிக்குள்ளானார். ஆனால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ற வகையில் தற்பொழுது பேருந்துகள் இயக்கப்படுகின்றன, அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதே போல் ஷேர் ஆட்டோக்களும் முழுமையாக ஓடவில்லை. இந்த பொது வேலைநிறுத்தம் காரணமாக திருச்சி மாவட்டத்தின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்படவில்லை என்றே சொல்லலாம். நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் மதுரையில் பெரும்பாலான பேருந்துகள் இயங்குவதால் அன்றாட பணிகள் பாதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் மதுரை செய்தியாளர் சரவணன். சரவணன், நீங்க சொல்லுங்க, இந்த நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தினால மதுரையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா? குறிப்பா பேருந்துகள், ஆட்டோக்கள் இயக்கப்படுகின்றன? 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் இன்று தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மதுரையை பொறுத்தளவு இன்று காலை முதல் போக்குவரத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. நாம் நிற்கக்கூடியது பெரியார் பேருந்து நிலையம். இந்த பெரியார் பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இந்த நேரத்தில் செல்லக்கூடிய பஸ்கள் எல்லாம் பேருந்துகள் எல்லாம் குறித்த நேரத்தில் சென்று வருகிறது. ஏறத்தாழ 80% பேருந்துகள் தற்பொழுது மாநகராட்சி பகுதியிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல் வெளியூருக்கு செல்லும் பேருந்துகள் சராசரியாக இயக்கப்படுவதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் எல்லாம் வெளியூர் செல்லும் பயணிகள் எல்லாம் குறித்த நேரத்தில் செல்வதற்கான ஏற்பாடுகளை மாநகர போக்குவரத்து துறையினர் செய்துள்ளனர். மேலும் இங்கு இருக்கக்கூடிய காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் முழுமையாக வேலை நிறுத்தத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக மதுரையில் முழுமையாக வங்கி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தொழில், அதாவது ரயில்வே துறையை பொறுத்தளவு ரயில்வே ஊழியர்கள் இன்று தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். மொத்தத்தில் மதுரை மாவட்டத்தில் சுமார் 7 இடங்களில் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த போராட்டமானது தீவிரப்படுத்தப்படும் என்று அவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடங்களில், அதாவது போக்குவரத்திலோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறு எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து இடங்களிலும் அதாவது போக்குவரத்து பணிமனை மற்றும் பேருந்து நிலையங்கள், முக்கிய சந்திப்புகள், சிக்னல்கள் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மொத்தத்தில் மதுரை மாவட்டத்தில் போக்குவரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வங்கிகள் மற்றும் காப்பீட்டுத்துறை நிறுவனங்களில் முழுமையாக பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு தகவல் நிலவுகிறது. போக்குவரத்து ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வங்கிகள் அதை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. கடைகள் திறக்கப்பட்டிருக்கா? இதை பற்றி சொல்லுங்கள் சரவணன். மதுரையை பொறுத்தளவுக்கு கடைகள் வழக்கமாக திறந்திருக்கிறது. அனைத்து கடைகளும் திறந்திருக்கின்றன. இதில் காலையில் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் பொதுமக்கள் தங்குதடையின்றி கிடைத்து வருகிறது. அதே சூழ்நிலையில் கடைகள் வழக்கமாக 9 மணிக்கு மேலே தான் திறக்கப்படும் என்ற சூழ்நிலை மதுரையில் நிலவுகிறது. அந்த முக்கியமான கடைகள் எல்லாம் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக தொழிலாளர்கள் பேருந்துகளில் ஏறி தங்களது வேலைகளை பார்த்து வருகின்றனர். மதுரையில் இப்போதைக்கு 7 இடங்கள் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த எந்தெந்த முக்கியமான 7 இடங்கள் அதை சொல்லுங்க. அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சரவணன். நிச்சயமாக, அதாவது காப்பீட்டு மற்றும் வங்கி நிறுவனங்கள்லாம் குட்செட் ரோட்டில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களெல்லாம் தற்போது அந்த இடத்தில் கூடி வருகிறார்கள். இன்னும் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கவில்லை. எனவே அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு சிறிது இடையூறு ஏற்படும் என்று தெரிகிறது. அதே போல் ரயில்வே பொறுத்தளவுக்கு ரயில்வே ஊழியர்கள் ரயில்வேயின் மேற்கு நுழைவாயில் பகுதியில் தற்போது கூடி வருகிறார்கள். அவர்களெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதே போல் கட்டிட தொழிலாளர்கள் எல்லிஸ் நகர் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த பகுதியெல்லாம் தற்போது போக்குவரத்தில் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை தற்போது நிலவரைக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் எல்லாம் முழுமையாக அந்த இடத்தில் கூடும் பட்சத்தில் போக்குவரத்தில் சிறிது தடை ஏற்படலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதன் காரணமாக இந்த போராட்டங்கள் நடைபெறும் பகுதிகளில் அதிகமான போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள், அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், ஆட்டோ தொழிற்சங்கங்கள், இவர்கள் எல்லாம் மதுரை ஜான்சி ராணி பூங்கா பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அந்த பகுதியில் ஏற்கனவே நெரிசல் மிகுந்த பகுதி.
எனவே அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து எந்த தடையின்றி நடத்துவதற்கு காவல்துறையினர் வந்து தீவிர ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். கோவையில் பேருந்துகள் ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்கிய நிலையில் கேரளா செல்லும் பேருந்துகள் இயங்கவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் கோவை செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், நீங்க சொல்லுங்க, இந்த பொது வேலை நிறுத்தம் கோவையில் நிலவும் சூழல் என்ன, அதே போல பேருந்துகள் எந்த அளவுக்கு இயக்கப்படுகிறது? மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றன. கோவையை பொறுத்தவரை இங்கே வங்கி ஊழியர்கள் மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக இவங்க குறைந்தபட்ச ஊதியம் 15,000 சம்பளம் வழங்க வேண்டும், அதே போல புதிய நலச்சட்ட உதவிகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக நாம் தற்பொழுது கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம். இந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தான் பாலக்காடு, திருச்சூர், திருவனந்தபுரம், கொச்சின் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கு வந்து சென்றுட்டு வந்தது. ஆனால் அந்த அரசு பேருந்துகள் தற்பொழுது பழனி, பொள்ளாச்சிக்கு வந்து திருப்பி விட்டுருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பயணிகள் வந்து பல்வேறு அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக ரயிலில் மட்டுமே செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தற்போது நம்முடைய நசீர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ எப்படி இருக்கு இந்த பஸ் ஸ்ட்ரைக்குனால? சார், இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சார். இந்த இது ரொம்ப மோசமாக இருக்குங்க. இங்கேருந்து நான் டெய்லி போயிட்டு வரக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு டெய்லி போட்டு கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரிங்களா, இது ஏதாவது முடிவு தெரியுங்க எனக்கு. அதே போல வங்கி ஊழியர் பொறுப்பாளர் ராஜன் கூறும்போது, கோவையை பொறுத்தவரையும் 200 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பும், தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பும், அகில இந்திய அளவில் 20,000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பும் ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கோவையை பொறுத்தவரை ஒரு சில ஆட்டோக்கள் ஓடவில்லை, ஆனால் லாரிகள் மற்றும் அரசு பேருந்துகள் கேரளாவுக்கு செல்லவில்லை. இதுதான் தற்போதைய கோவையில் உள்ள நிலைமை. வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு நெல்லை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். அவரிடம் கேட்கலாம். சிவகுமார், நீங்க சொல்லுங்க, வேலை நிறுத்த போராட்டம் நெல்லையில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு? அதாவது இப்போ இன்னைக்கு நடைபெற அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் வந்து நெல்லை மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு சங்கங்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும், எதிர்க்கட்சி தொழிற்சங்கங்கள் அனைத்துமே ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இங்கே உள்ள ஆட்டோக்கள் உள்பட எதுவுமே ஓடலை. பேருந்துகள் வந்து வழக்கம் போல் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அதாவது பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு போகக்கூடிய ஆட்டோக்கள் உள்பட எதுவுமே இன்றைக்கி ஓடாததுனால இங்கே இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் அங்கே அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அதை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி சொல்லுங்கள். அதாவது இங்கே உள்ள இந்த ஏரியாவில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நெல்லை மாவட்டம் முழுவதும் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, தென்காசி வழியாக கேரளா வரைக்கும் போகக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து மாவட்ட எல்லையிலே நிறுத்தப்பட்டிருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா, கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கு. உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்க காவல்துறையினர் வந்து தயாராக இருக்கிறதா காவல்துறையினர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் நிலையில் சென்னையிலிருந்து கர்நாடகா செல்லும் KSRTC அரசு பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. தொழிற்சங்க வேலை நிறுத்தத்தால் தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லும் 270 தமிழக பேருந்துகளும், கர்நாடகாவிலிருந்து தமிழகம் வரும் 80 பஸ்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. நேற்று சாயங்காலத்துலேருந்து அங்கே வண்டியை ஓட்டக்கூடாதுன்னுட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேனர்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போது இன்றைக்கி அது ஏதாச்சும் அவங்க தீர்மானம் செய்துட்டு அதுக்கப்புறம் பர்மிஷன் ஏதாச்சும் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு KSRTC டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப முடியும். இல்லைன்னா நாங்கள் கிளம்ப முடியாது. ஷெட்யூல் டைம் பிரகாரம் கிளம்ப முடியாதுங்க. மிச்ச டைம் எல்லாம் சாயங்காலம் தான் கிளம்புவோம். இதனிடையே சென்னையில் பள்ளி கல்லூரி வாகனங்கள் வழக்கம் போல் எந்த தடையுமின்றி இயக்கப்பட்டன. அதேபோல பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் தனியார் ஆட்டோக்களும் இயக்கப்பட்டதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்தனர். இன்றைக்கி என்னமோ ஆட்டோ வேன்லாம் ஸ்ட்ரைக்குன்னாங்க. அதனால் நான் பயத்தில் சீக்கிரமாக கிளம்பி ரெடியாக இருந்தேன். ஆனால் பார்த்தா ஆட்டோவும் கரெக்டாக தான் வந்துச்சு. நானும் ஸ்கூலுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துட்டேன். மற்றபடி ஆட்டோ ஸ்ட்ரைக்லாம் ஒன்றும் இல்லை. ஆட்டோலாம் நார்மலாக தான் வருது. டெய்லி ஆட்டோவில் தான் வருவோம். நேற்று சொன்னாங்க இந்த ஆட்டோ ஸ்ட்ரைக் இருக்குது, எதுவுமே வராது, ஓடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, காலையில் எப்படி பண்ணுறது, சீக்கிரமே எழுந்திரிச்சு சரி அப்படி நடந்தே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்து நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். பட் காலையில் பார்த்தா எல்லாமே ஆட்டோ வேன் எல்லாமே ரெகுலராக போயிட்டுருக்கு. வேறு எதுவும் பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நாங்கள் போட்டு இப்போ வர மாதிரி நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டு வராங்க. இன்னும் நோ இஷ்யூ.